அதிமுக அமைச்சர் ரகுபதி சொல்றாரு 2014 தீர்ப்பின்படி நாங்க அணுகுறோம். இவங்க வந்து அந்த 2014 மாத்தி 1994 தீர்ப்பு என்ன? சரி, 1931 பிரிவி கவுன்சில் தீர்ப்பு என்ன? நீங்க வேற எங்கேயுமே யாரும் சரி இந்துக்களுக்கு முருகனுக்கு சொந்தம்னு சொல்லிட்டா அங்க இந்துக்கள் என்ன வேணா பண்ணலாமே, தீபம் ஏத்துறது ஒரு தப்பா என்ன? அதனால ரகுபதி அவர்கள் பாவம் என்ன பண்றது, அம்மாட்ட இருந்த வரைக்கும் அவர் ஒரு நல்ல புத்தி சுவாதீனத்தோடு செயல்பட்டார். இப்ப பாவம் அவரால் புத்தி பிறண்டு போயிருக்கு, அவ்வளவுதான். ஏன்னா அவர் இருக்கிற இடத்தை பொறுத்து தானே. அதனால கடந்த அதிமுக ஆட்சியில இந்த மாதிரி பிரச்சனைகள் வரவே இல்லை. அப்ப அதிமுக இந்த விவகாரம் ரொம்ப கருத்து போடல. இப்போ என்டிஏ அலைன்ஸ் போனதுக்கு அப்புறம் ஏடிஎம்கே சேகர்பாபு கேட்கிறார். நீங்க ஒரு விஷயத்தை திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல ஏத்துனா மீதி 3 இடத்துல ஏத்தணுங்கிற அவசியம் இல்லை. ஆல்ரெடி மதுரையில தீபம் ஏத்துறாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு இடத்துல ஏத்தணும்னு பிஜேபி ஆர்எஸ் எல்லாம் கேட்கறாங்கன்னு அவர் கேள்வி கேட்கிறாரு. நான் சொல்றேன், நீங்க சேகர் பாபுவோட அரசியல் பின்னணி என்னங்க? அவர் பெரிய படித்த மேதையா, ப்ரொஃபஷனலா, என்ன குவாலிஃபிகேஷன் அவர் வந்தார் நான் இப்ப சொல்ல விரும்பல. வாட் இஸ் இஸ் பேக்ரவுண்ட், அவரோட கூட இருந்தவங்க யார், என்ன மாதிரி. நான் உங்களுக்கு இந்த சேகர் பாபு பற்றி ஒரு சம்பவம், நடந்த சம்பவத்தை சொல்றேன். நான் சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருக்கிறேன். அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒருத்தர் கும்பிட தோன்றுகிறது கூப்பிட தோன்றுகிறதுன்னு எல்லாம் மோசமாக பேசினார். அப்போ பேசினதுக்கு எதிராக நீங்கள் பார்த்தீங்கன்னா கருணாநிதி அவர்களின் குடும்பத்தை இழிவாக பேசி சட்டமன்றத்தில் ஓடி வந்து மிக கேவலமான வார்த்தைகளை உபயோகப்படுத்தியவர் சேகர்பாபு. நான் சேகர்பாபு குவாலிட்டி என்னங்கிறத அங்கே பார்த்துருக்கேன். அவர் உபயோகப்படுத்தின வார்த்தையை கருணாநிதிக்கு எதிராக, அவர் குடும்பத்தினருக்கு எதிராக, பெண்களுக்கு எதிராக சேகர்பாபு பேசினதை நான் இங்கே சொல்ல முடியாது. அவ்வளவு மோசமான நபர் பேசினதை நீங்க எப்படி ரெஃபர் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. இஸ் நாட் ஒர்த்தி ஆஃப் அ பர்சன் பீயிங் டிஸ்கஸ்ட். தேர்தல் வரும் நேரத்தில் வந்து இந்த மாதிரி மத பிரச்சனை வந்து கலவரத்தை ஏற்படுத்துவதை பிஜேபி செயல்தான். ஏன் இதை அனுமதிச்சிருந்தா, நீதிமன்ற தீர்ப்பை மதிச்சிருந்தா நான் கேட்கிறேன். நேற்றைய தினம் எங்க முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தெளிவா பட்டியல் கொடுத்திருக்கார். எத்தனை கோவில்கள், 161 கோவில்கள் இந்த தீய திராவிட ஆட்சியால் இடிக்கப்பட்டிருக்கு இந்த 4.5 வருஷத்துல. அதெல்லாம் நீங்க பண்ணிட்டே இருக்கலாம், அதுக்கு எதிராக ஒரு ரியாக்ஷனே இருக்கப்படாதா? இது தீய ஹிந்து விரோத ஆட்சி. இட் ஹேஸ் டு பி தரோலி எக்ஸ்போஸ். ஏன் இந்த பிரச்சனை நீங்க உருவாக்கி இருக்கீங்க? ஏன் மக்கள்கிட்ட எலெக்ஷன் பொழுதே கொண்டு போக கூடாது? வி ஹவ் காட் தட் ரைட். இவர் ஹிந்து விரோதிகள், கருணாநிதியின் குடும்ப ஆட்சி ஹிந்துவுக்கு எதிரான ஆட்சி அப்படின்னு நாங்க ஏன் சொல்லக்கூடாது? அதனால அந்த உரிமை எங்களுக்கு இருக்கு. ரெண்டாவது நான் கேட்கிறேன், நீதிமன்றம் சொன்னதை கேட்கல இந்த அரசாங்கம். சட்டவிரோதமா செயல்படுற ஆட்சி தானே, அதையே நாம மக்கள்கிட்ட சொல்லக்கூடாது. அயோத்திக்கு ராமரை பயன்படுத்துறது போல யூபியில ராமரை பயன்படுத்துறது போல வரக்கூடிய தேர்தலில் முருகனை பாஜக பயன்படுத்துறது. ராமரை பிஜேபி கண்டுபிடிச்சதா? அது என்னைக்கு பாபரோட படைத்தலைவர் மீர்பாகி அந்த கோவிலை இடிச்சாரோ அன்னிலிருந்து இருக்குல்ல. எத்தனை லட்சக்கணக்கான பேர் இன்னும் இருந்திருக்கிறார்கள். அதனால நாங்கள் கண்டுபிடிக்கல. சரி, 1948 நவம்பர்ல அங்க விக்கிரம் வச்சப்ப ஜனசங்கம் இருந்ததா? ஜனசங்கம் பார்ட்டியே இல்லையே. அங்க இந்து மக்கள்ல செஞ்சிருக்காங்க. ஏன் உங்களுக்கு பயம்? நான் கேட்கிறேன், 5 நிமிஷத்துல முடிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். நீதிமன்ற தீர்ப்பு இந்த அரசாங்கம் சட்டவிரோதமாக செயல்படுகின்ற இந்து விரோத ஸ்டாலின் அரசு நீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்தி இருந்த பிரச்சனையே இல்லையே சார். இந்த பிரச்சனையை சஸ்டெயின் பண்ணணும், அதுபடி சிறுபான்மையினர் வாக்க பெறணும்னு திட்டமிட்டு தீய செயலில் ஈடுபடுவது ஸ்டாலின் அரசாங்கம். அதனால நீங்க சொல்ற எல்லா குற்றச்சாட்டுகளும் ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு தான் போடணும். ஏன்னா உங்களுக்கு தீர்ப்பு இருக்கு, செயல்படுத்திட்டு போக வேண்டியானே. ஏன்னா ஒரு முஸ்லிம்கள் கூட அப்ஜெக்ட் பண்ணல. அப்ஜெக்ட் பண்றது ஹிந்து சமய அறநிலைத்துறையா? அது ஹிந்து சமய அறநிலைத்துறையே இல்ல, ஹிந்து அறம் அழிக்கும் தீய துறை அது செஞ்சிருக்கு. நான் கேட்கிறேன், வெக்கமே இல்லையா? நீங்க அது சிக்கந்தர் மாதிரி அபிடவிட் போட்டிருக்கீங்க. அவை நீங்க ஹிந்து விரோதிகள், யூ ஆர் கெட்டிங் எக்ஸ்போஸ். அதனால கோபம். ட்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.